வணக்கம். இன்றைய செய்திக்களம் பகுதியூடாகவும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய செய்திக்களமூடாக நாங்கள் முக்கியமாக ஒரு விடயத்தை பற்றி பார்க்க போகிறோம். தென்னிலங்கையை பொறுத்தவரையில் இன்று பேசுபொருளாக இருக்கின்ற விடயம் ராஜபக்சக்கள் மீதான வழக்கு விசாரணையை மீண்டும் ஆரம்பிப்பது என்கின்ற ஒரு விடயம்தான் பேசுபொருளாக இருக்கிறது. கடந்த வாரத்திலே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலிலே பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட வேண்டியவர்கள் அதிலிருந்து தவறிய குற்றச்சாட்டிலே மரண தண்டனை விதிக்கப்பட்டது 2 முக்கியமானவர்களுக்கு. கடந்த காலங்களிலே பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர், அதே போன்று போலீஸ் மாதிபராக இருந்த 2 பேருக்குமே மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மரண தண்டனை தீர்ப்பு என்பது இலங்கை வரலாற்றிலே உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்கு பொறுப்பு கூறாமல் தகவலை தெரிந்தும் அவர்கள் உதாசீனப்படுத்தி நடந்து கொண்டதாக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர், முன்னாள் போலீஸ் மாதிபர்கள் ஆகியோருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு 3 அடங்கிய நீதிபதிகள் குழாம் விசாரணையை மேற்கொண்டு அந்த தீர்ப்பை வழங்கியிருந்தார்கள் கடந்த வாரம். இது ஒரு பரபரப்பான விடயமாகவும் தற்போதைய அரசினுடைய ஆட்சி காலத்திலே உயிர்த்த ஞாயிறு விசாரணை துரிதப்படுத்தப்படும் என்று சொல்லப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற செயற்பாடாகவும் பார்க்கப்படுகிறது. ஆனாலும் கூட எதிர்பக்கத்திலே இதனுடைய விளைவுகள் அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு தொடர்புபட்டவர்கள் அல்லாவற்றால் இந்த அரசோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற சிலரும் அதில் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் என்று எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். திசாநாயக்க ஒரு விடயத்தை சொல்லுகிறார். அனுரகுமார திசாநாயக்கா கையெழுத்திட்டால் இருவருக்கும் மரண தண்டனை நிறைவேற்றப்படும். ஆங்கிலேயர், போர்த்துகீசர் அதற்கு பிறகு இலங்கையில் இருக்கின்ற மக்கள் எவ்வாறு கொன்றொழித்தார்களோ அதுபோன்று இப்போது ஜேவிபி அரசாங்கமும் அந்த செயற்பாட்டை முன்னெடுக்கப் போகிறது என்ற ஒரு விடயத்தை அவர்கள் பாராளுமன்றத்தில் உரையாற்றியிருக்கிறார்கள். இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இன்னும் ஒரு செய்தி பக்கம் நாங்கள் செல்லும் போது நீதிபதிகளை பாதுகாக்க வேண்டும் என்று அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற 3 நீதிபதிகளுக்குமான விசேட பாதுகாப்பை ஒழுங்குபடுத்துமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதான செய்தியை பார்க்கிறோம். காரணம், நீர்கொழும்பு சிறைச்சாலையிலே தொடர்ந்து கலவரம் ஏற்பட்டிருந்தது. அதற்கு பிறகு மகார சிறைச்சாலையிலே அந்த கலவரம், இந்த கலவரங்கள் எல்லாம் இலங்கையை பொறுத்தவரையிலே விசாரணைகளை மேற்கொள்ளப்படும் போது கடந்த ஆட்சி காலத்திலே செய்யப்பட்ட ஊழல்களின் நிதி மோசடிகள், குற்றச்சாட்டுகள், அதே போன்று பாதாள உலக குழுவினுடைய செயற்பாடுகள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளப்படும் போது, சர்வதேச ரீதியிலே கைது நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது கூட இவ்வாறான குழப்ப நிலை ஏற்படுகிறது. சாட்சிகளை மறைப்பதற்காக இது திட்டமிடப்பட்ட ஒரு சதி என்றும் கூறப்படுகிறது. ஆகவே இதன் அடிப்படையில் இப்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை விசாரிக்கும் 3 அடங்கிய நீதிபதிகளை பாதுகாப்பாக அவர்களுக்கான பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு கடந்த காலத்தினுடைய ஆட்சியில் இடம்பெற்ற மோசடிகள், துஷ்பிரயோகங்கள், சொத்து குவிப்புகள், ஊழல்கள் தொடர்பான வழக்கு விசாரணைகளை தற்போதைய அரசு விசாரித்து வருகிறது. இந்த விசாரணையில் சிக்கப்பட போபவர்கள் யார் யார் என்ற ஒரு தகவல்களும் ஏற்கனவே வெளியாகியிருந்தது. மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்தின் முக்கியவர் கைது செய்யப்படுவாரா, கோட்டபாய ராஜபக்ஷ கைது செய்யப்படுவாரா, பசில் ராஜபக்ஷவனுடைய நிலவரம் என்ன என்று தொடர்ச்சியான பேசுபொருளாக இருந்தது. 2014, 2015 காலப்பகுதியிலே ராஜபக்சக்கள் குடும்பம் மீது வழக்கு தொடரப்பட்டது. சொத்து குவிப்பு வழக்கு மேற்கொள்ளப்பட்டது. அதில் 14 வழக்குகளும், அவர்களோடு இணைந்த சகாக்களுக்கு 15 வழக்குகளும் தொடுக்கப்பட்டிருந்தது. அதுவும் சொத்து குவிப்பு வழக்கு, அரசு சொத்துக்களை தவறாக பயன்படுத்தியார்கள் என்ற குற்றச்சாட்டுகளிலும் வழங்கப்பட்டிருந்தது. ஆகவே அந்த வழக்கு அப்போது தொழில்நுட்ப காரணங்களை காரணம் காட்டி கைவிடப்பட்டிருந்தது. அந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கு தற்போதைய அரசு முன் வந்திருக்கிறது. குறிப்பாக பசில் ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ, யோசித ராஜபக்ஷ போன்றவர்களுக்கு எதிராக சொத்து குவிப்பு வழக்கு இங்கு பதியப்பட்டிருக்கிறது. இந்த சொத்து குவிப்பு வழக்கிலே மோசடிகள் செய்யப்பட்டதாகவும் மோசடிகளில் ஈடுபட்டதான குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது. இந்த சொத்து குவிப்பில் இன்னும் ஒரு விடயமாகவும் கடற்படைக்கு ரோஜித ராஜபக்ச இணைத்து கொள்ளப்பட்ட விதமும் அங்கு மக்கள் பணத்தை பயன்படுத்திய விதமும் பேசுபொருளாக இருக்கின்ற விடயம். ஆகவே ராஜபக்சக்கள் எப்போதும் கைது செய்யப்படுவார்கள், ராஜபக்சக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து இப்போதைய ஆட்சியாளர்களால் முன்வைக்கப்படுகிறது. ஆகவே இந்த வழக்கு விசாரணையை மீண்டும் எடுத்துக்கொள்ளப்படும் போது, அண்மைய சில நாட்களுக்கு முன்பு நாங்கள் பார்த்திருக்கலாம், மஹிந்த ராஜபக்ஷ விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார், மஹிந்த ராஜபக்ஷவினுடைய மனைவியார் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார், நாமல் ராஜபக்ஷ விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார். ஆகியவர்கள் கைது செய்யப்பட போகிறார்கள், கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி அந்த விசாரணைக்கு அழைக்கப்படும் போது அவர்களுடைய ஆதரவாளர்கள் கொழும்பு நகரில் திரண்டிருந்ததை நாங்கள் பார்த்திருந்தோம். ஆகவே இந்த அரசாங்கம் ஏதாவது ஒரு விடயத்தை செய்ய வேண்டும்,
ஊழல் அற்ற நாடாக உருவாக்குவதற்கு கடந்த கால ஆட்சியாளர்கள் செய்த ஊழல்களை தண்டிக்க வேண்டும், மீண்டும் ஊழல் இடம்பெறாமல் தடுப்பதற்கு அது சிறந்த வழி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகவே மஹிந்த ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ, யோசித ராஜபக்ஷ, பசில் ராஜபக்ஷ போன்றோருடைய சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பான விசாரணைகளை மீள எடுப்பதற்கு இந்த அரசு தீர்மானித்திருக்கிறது. ஆகவே இவ்வாறு தென்னிலங்கையை பொறுத்தவரையிலே கடந்த ஆட்சி காலங்களில் செய்யப்பட்ட அநீதிகளுக்கு எதிரான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதேபோல ராஜபக்சக்களுக்கு எதிரான விசாரணைகளை மீள எடுத்திருப்பதானது தென்னிலங்கை வட்டாரங்களிலே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே தற்போதைய ஆட்சியிலே இது நடைமுறைக்கு சாத்தியமாகும் என்ற ஒரு விடயமும் எதிர்ப்பு கூறப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம், ராஜபக்சக்களினுடைய சொத்து குவிப்பு வழக்கு எவ்வாறு கையாளப்பட போகிறது, நீதிமன்றம் சட்ட ரீதியான நடவடிக்கை எவ்வாறு இதற்கு பக்கபலமாக இருக்கப் போகிறது என்பதை பார்ப்போம்.